நிலக்கடலை பருப்பு சட்னி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு வந்து நிலக்கடலை பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூட வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை இதை சேர்த்துக்கிட்டு காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகா பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை எடுத்துக்கணும். மிக்சர் கிரைண்டரில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு உரப்பதியம் உப்பு கண்டிப்பா ரெடி. சட்னி ரெடி. அப்படியே சாப்பிடுறது, தாளிக்க கூடாது. இட்லி அண்ட் சட்னி ரெடி. நல்லா சாப்பிடலாம் வாங்க.